தளபதி விஜய், உன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தியா நாமினேஷன்ஸில்? இவங்கெல்லாம் யார் அவங்க? ஒன்று எல்லா கட்சியிலேருந்து பொறுக்கி போட்டு வச்சுருக்க, உன்னை பொம்மையாக வச்சு ஓட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ வெளியவும் வரமாட்ற. எப்படியா உன் கட்சி நடக்க போகுது? ஏன் அப்படி பண்ணுற? நீ ஏதாச்சும் பண்ணுவேன் சரி, ஏதாச்சும் ஒரு இடத்துல 2 இடத்துல ஜெயிச்சு வருவேன்னு பார்த்தா, ஓட்டு நல்லா வாங்குவேன்னு பார்த்தா, தற்கூரி முண்டங்களா, உண்மையிலே தற்கூரி தான். உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் பாரு, எங்களை தான் செருப்பால் அடிக்கணும். ஏன்னா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? த்ரிஷா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்திய, கொஞ்சமாச்சும் இதுக்குள்ளே இறங்கி ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கி என்ன பண்ணலான்னு முடிவு எடுக்கலாம்ல. நான் எடுத்த முடிவு அப்படி தான், நான் போட்ட கேண்டிடேட்ஸ் அவங்க தான் வேலை செய்வாங்கன்னா எப்படியா? சபா இவங்க தான் வெச்சுவல் வாரியர்ஸுங்க பேரில் கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டு, அதாவது என்னென்னா இவங்க வந்து அரசியல் பேசுகிறது கிடையாது. விஜய் யாராச்சும் பேசிட்டா, விஜய் யாராச்சும் எதான்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அப்பா அம்மாவுக்குமான எல்லாத்தையும் இழுப்பாங்க, பெரிய இவங்க மாதிரி, பெரிய யோக்கிய மாதிரி இழுப்பாங்க. கடைசியில் பார்த்து இவங்க அஜித் ஃபேன்ஸை திட்டுறது, சிவகார்த்தியின் ஃபேன்ஸை திட்டுறது, சூர்யா ஃபேன்ஸை திட்டுறது, எவன் வந்தாலும் திட்டுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்டா உள்ள கேண்டிடேட்ஸை போட்டு நல்லா ஓரளவு ஜெயிச்சு வந்தீங்கன்னா இவங்கெல்லாம் பேசவே முடியாதுடா. ஆப்போசிட்டில் உள்ள எவனுமே பேச முடியாது. இந்த பாண்டான ஒரு லூசு பையில கொண்டு வந்து பிரசாந்தை கொண்டு வந்து பேச விட்ருக்காங்க. அவனுக்கு பேசவே தெரியல, கிறுக்கு பையன் மாதிரி உட்காந்துக்கிட்டு சப்போர்ட்டு ஜிங்சாக் காசை நல்லா கொடுத்துட்டாங்க. இந்த இவன் ரூஸ் இருக்கான் பாருங்க, ஆதவர்ஜினான்னு ஒரு பரதேசி பையன் இருப்பான்ல அவன், அப்புறம் எங்கிட்ட இன்னொருத்தர் இருக்கான் இந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர், அவன் தான் யூக அமைப்பாளர். அவனுக்கு யாருக்கு? தளபதி விஜய்க்கு. தளபதி விஜயை குட்டிச்சாராக ஆக்கிறதுக்கெல்லாம் முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆள் ஒன்றுமே தெரியாமல் பொண்டாட்டியை எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டு, ஜெகதீஷ்னு ஒருத்தன் இருக்கான், யாரோ ஒருத்தன், அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு, எல்லாமே தற்கூரி முண்டங்களாக இருக்குது. தற்கூரி ஒருத்தன் தற்கூரியாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே தற்கூரி. நல்லவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, சில நல்ல கேண்டிடேட்ஸும் இருக்காங்க. ஸோ நல்லவர்களும் இருக்கிறார்கள், நல்ல ஃபேன்ஸு, நல்ல லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் எல்லாம் வந்து கலண்டு போய் திரியிறாங்க. ஒரு பாட்டு ஒன்று விட்ருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? அதுக்கு அது இந்த ஆளே உட்காந்து பாடியிருக்கான். சபா இந்த ஆளே உட்காந்துக்கிட்டு அதுக்கு லிரிக்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு படம் மாதிரி நினச்சிக்கிட்டாப்புல. கேவலத்தின் உச்சம். இந்த தற்கூரிகளாக வச்சுருந்தா அப்படி தான் சில பேர் இருக்காங்க. எல்லா கட்சியிலும் தற்கூரிகள் இருக்காங்க தான். டிஎம்கேலையும் இருக்காங்க, ஏடிஎம்கேலையும் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஆனால் இவங்க அளவுக்கு இல்லைங்க, ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது. நானும் ஒரு காலத்தில் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பல பேர்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணுவேன். விஜய்லாம் வந்து நல்ல மனுஷன்டா, அவன்லாம் அப்படி பேசாதீங்க நீங்கள், அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். வரதை பார்த்தா பிரச்சாரம் 13 நாள் தாங்க இருக்குது, வரவே இல்லைங்க, எங்கேயுமே வரல, போய் படுத்துட்டாருங்க மனுஷன். ஆதவ வச்சு நான் சொல்கிறான், காவல்துறை தடுக்கு. ஏண்டா ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு கேம்பெயின் பண்ணிங்கன்னா தடுக்க மாட்டாங்க, ஏன் தடுப்பாங்கடா? இது வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்குடா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குடா. இப்போ இது அப்புறம் டிஎம்கேயும் ஏடிஎம்கே யாருக்குமே சம்மந்தம் கிடையாது. ஆனால் இவன் உருட்டுறாங்க, இவன் ஒரு உருட்டுறான். அந்த புஷி ஆனந்துன்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் அதுக்கு மேலே கேடு கட்டவன், அவன் பக்கா தற்கொலை. அது தவுட்டு தற்கொலை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் மட்டும்தாங்க உருப்படி. 2 தொகுதியில் 1 தொகுதி ஜெயிச்சிட்டா கூட நமக்கு சந்தோஷங்க. மற்றவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு தவறி ஏதாச்சும் ஓட்டுக்கிட்டு வாங்கினா மட்டும்தான் உண்டு. இவங்க ஏன்னா உள்ளே வேலை செய்ய மாட்றாங்க. இப்போ என்னென்னா மாற்றி ஆட்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் போட்டோன்னே ரியல் ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ரியல் ஃபேன்ஸ் வந்து உள்ளே வந்து இறங்கிட்டாங்க, கடுப்பாயிட்டாங்க. என்னன்னா எங்களுக்கு சீட்ஸ் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் புதுசாக வந்தவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னு வேலைலாம் செய்ய முடியாது. அவங்க வந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க, சைலண்டாக இருக்காங்க. இப்போ எந்த இதுவும் கிடையாது, அவன் பாட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க, இன்னும் வரமாட்டாங்க. அவங்கடா இவங்களான்னு கிளம்பிட்டாங்க. எப்படி நீ கிரவுண்டில் வந்து வேலை செய்ய போகிற? பாரிசாலன்னு ஒருத்தர் வந்து யூடியூப்பில் சொல்லியிருந்தாப்புல, அவர் தான் ஒழுங்காக சொல்லியிருந்தான் அந்த ஆள், டேய் உங்களுக்கு நல்ல ஓட்ஸ் இருக்குடா, அதை கெடுத்துக்காதீங்கடா. ஆல்ரெடி தளபதி தான் வந்து 2வது வீடு கீப்பை அழைச்சிக்கிட்டு போனதுனால தான் பிரச்சனை வந்தது. இப்போ அடுத்து கேம்பெயினும் பண்ணாமல் ஒரு தொகுதியிலையுமே வந்து இறங்கி வேலை செய்யாமல் எப்படா நீங்கள் ஓட்ஸ் வரும் உங்களுக்கு? எவன்டா போடுவான்? டிஎம்கே கடைசி நேரத்தில் என்னென்ன பண்ணி ஜெயிப்பாங்க தெரியுமா?
எதுவுமே தெரியாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தற்கொலை வாரியர்ஸ் வெச்சுள்ள வாரியர்ஸ்னு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஓட்ஸ் வேணும்டா. முதல் தலைமுறை ஓட்டு எவ்வளோ விழுந்துருன்னு நினைக்கிற? நீ எவ்வளோ பேர் ஓட்டு போடுவான்னு நினைக்கிற? வரும், ஓரளவு ஓட்ஸ் வரும். பெரிய அளவில் வர வேண்டிய ஓட்ஸை இந்த மாதிரி கூட்டங்களை வச்சுக்கிட்டு தப்பான ஆட்கள் அட்வைஸ் கேட்டுக்கிட்டு ஒரு உள்ளே இறங்கினது தான் இப்போ தப்பு. ஏதோ போட்டார், கேண்டிடேட்ஸ் போட்டார், எல்லாம் பண்ணிட்டார். இனிமையாச்சும் கொஞ்சம் இந்த கேம்பெயின் பண்ணுறவங்க இறங்கி லோக்கலாக இறங்கி போய் எல்லாத்தையும் நல்லா பிரச்சாரம் பண்ணி ஓரளவு ஓட்டை சேர்த்து கொடுங்கடா. அந்த பரிதாபம் இருந்தாலும் நம்பர் 1 ஹீரோவாக இருந்த மனுஷனை இப்படி கொண்டா தரமட்டமாக இறக்கி விட்டு தற்கொலையாக மாற்றி வச்சுருக்கீங்களடா. நீங்கள் தான்டா காரணம். அந்த ஆள் ஒழுங்காக நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கான், நல்லா தான் இருந்தான். 41 பேர் விழுந்தீங்கள, போய் விழுந்து செத்திங்கல்ல, அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த ஆள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டான். வேறு என்ன பண்ண முடியும் அவனால்? எப்படியாவது ஓட்டுக்கிட்டு சேர்த்து கொடுங்கடா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.